இது என்னன்னு யோசிக்கிறீங்களா? என்னடா இவ ஏதோ கையில் பழத்தை வச்சுட்டு உட்காந்துருக்குறாளே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போது இந்த டைமில் நான் என்ன பண்ணணும், அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். என் மைண்டில் ஓடுறதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போது ஏர்லி மார்னிங் சொல்ல முடியாது, இப்போ 9:30 ஆகுது இந்தியன் டைமுக்கு. நான் டெரஸ் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன், டெரஸ் கார்டனை. எங்கள் வீட்டு மேலேயே பக்கத்துலேயே அரச மரத்து பிள்ளையார் கோயில். அந்த மரம் எங்கள் டெரஸ் மேலேயே வரும். அது இயர்லி 3 டைம்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். காக்கா, குருவி, கிளிங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கும். அந்த டைமில் நல்லா என்ன சொல்கிறது, பறவைகளோட சத்தம் இதமாக இருக்கும். நான் இது சொல்லியிருக்காங்க, இது சயின்டிஃபிக் ப்ரூவானாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பழத்தில் ஆண்மை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது மலட்டுத்தன்மையை நீக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள், பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை கேட்டிருக்கேன் நான் சின்ன வயசில். அதனால் என்ன பண்ணுவேன், நான் டெரஸ்க்கு வரப்போ ஹெல்த் இஷ்யூஸில் இருந்தேன். அப்போல்லாம் டெரஸ்க்கே வரமாட்டேன். கார்டனெல்லாம் காஞ்சு போய் கிடந்தது. அப்போ வரமாட்டேன். ஆனால் நல்லா இருக்கிறப்போ மேலே வரப்போ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கிடச்சிதுன்னா டெய்லி மேலே குளிக்கிறதுக்கு வருவேன். அப்படி வர்றப்போ ஒரு 4 ஃப்ரூட் காலையில் 4-5 கிடைக்கிறத சாப்பிட்ருவேன். அது நல்லது அப்படிங்கிறதுனால நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு இயற்கையாக கிடைக்கிற விஷயங்கள் எப்போவுமே நல்லது தான். அதில் விஷமும் இருக்க தான் செய்யுது, ஆனால் இது விஷம் கிடையாது. இது எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட். இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குனால நான் ஆராய விரும்பலை. ஆனால் முன்னோர்கள் சொன்னது ஒன்றும் தப்பு கிடையாது. சயின்டிஃபிக் ப்ரூவ் இல்லைனாலும் அவங்க நம்மளுக்கு நல்லது தான் சொல்லியிருக்காங்க. சில விஷயங்களை நம்ம எடுத்துக்க தான் செய்யணும். அதே மாதிரி கார்டனில் இருக்கிற இந்த செம்பருத்தி பூ, இது நாம் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இது நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிற நம்ம வீட்டு கார்டன்லையோ இல்லை டெரஸ்லையோ நமக்கு சின்ன இடம் ஒரு தொட்டி இருந்தால் போதும். அதில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூ, இதில் கொலாஜின் பூஸ்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்கின்னுக்கு தேவையான சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி முடிக்கும் சரி, கண்ணுக்கும் சரி, எல்லாத்துக்குமே உடல் உறுப்புகளுக்கு இது நல்லா வச்சுக்கும், ஹெல்த்தியாக வச்சுக்கும். முடி வளர்கிறதுக்கு உதவும். ஹெல்த்தை பிக்மெண்டேஷன் இல்லாமல் பார்த்துக்கும். அதுக்கு இதை நான் டீ வச்சு குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு சோம்பேறித்தனம் இல்லை நம்மளுக்கு. அதெல்லாம் எப்போவாது ஒரு தடவை நடக்கும். என்ன பண்ணுவேன், மேலே வரப்போ ஒரு 2 பூ பூக்குதா 3 பூ பூக்குதா, நான் நிறைய பூத்துச்சுன்னா அதை சாமிக்கு வச்சுருவேன். இல்லை சாமிக்கு வைக்க முடியல, அந்த நாள் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணல, அந்த மாதிரி நாட்களில் இதை அப்படியே ராவாக சாப்பிட்ருவேன். ரோஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி ராவாக எடுத்துக்கலாம். இதை போய் தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம அப்படியெல்லாம் பண்ணணும், டீ வச்சு குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம உடம்புக்கு இது நல்லது. வாஷ் பண்ணிவிட்டு ஈஸியாக சாப்பிட்றலாம். அதே மாதிரி இந்த சங்குப்பூ, இதில் இல்லாத பெனிஃபிட்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது சயின்டிஃபிக்காக எனக்கு அது பேரெல்லாம் சொல்ல தெரியல. இது வெளிநாட்டில் எல்லாம் இங்கேயுமே சரி கிராம் கணக்கில் கிராசரி ஸ்டோர்லேயே கிடைக்கிது. இந்த மாதிரி டிமார்ட்டு அந்த மாதிரி இடத்துலையெல்லாம் கிடைக்கிது. அது காய வச்சு, வெயிலில் காய வச்சு அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. இது நிழலில் உலர்த்தப்பட வேண்டியது. இந்த செம்பருத்தி இதெல்லாம் நிழலில் உலர்த்தினா தான் அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். ஆனால் வெயிலில் எல்லாம் காய வச்சுட்டா அது அதோட சத்துக்களை வெயில் இழுத்துரும், சூரியன் இழுத்துருவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு இது சக்கை மாதிரி தான். ஒரு 20% 100% கிடைக்க வேண்டிய ஒரு பெனிஃபிட் 20% தான் கிடைக்கும். இதை சும்மா சாப்பிட்டா கசக்கும். அதனால் இதை நம்ம நிழலில் உலர்த்தி வச்சு கிடைக்கிறப்போ இந்த பூவை எடுத்து நிழலில் உலர்த்தி வச்சு நம்ம டீ வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லையா, ஒரு நாளைக்கு 3 பூ ஒரு ஆளுக்கு போதும். ஒரு ஆளுக்கு 3 பூ போதுமானது. ஒரு 6 பூ கிடைக்க 2 பேருக்கு டீயாக வச்சு ஃப்ரெஷ்ஷாக குடிக்கலாம். இதெல்லாம்
நமக்கு ஏர்லி மார்னிங் டைமில் குடிக்கிறதும் அப்புறம் டீ டைமில் 11 அந்த மாதிரி டைமில் குடிக்கிறதும் தான் நல்லது. ஃபுல் கட்டிட்டு சாப்பிட்றதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை இல்லையா? கொஞ்சமாக தான் சேரும். நமக்கு டைரெக்டாக ஒரு சத்து கிடைக்கணுங்கிற பொருட்களை வந்துட்டு நாம் வந்து இந்த மார்னிங் டைமில் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என்ன சொல்கிறது, சும்மா என்னை பற்றியே பேசிகிட்ருக்கிறது வந்து எல்லாருக்கும் போர் கொடுத்துருன்னு தெரியுங்கிறத விட எனக்கு அப்படி தான் தோணுது. அப்போதைக்கு தோன்ற விஷயத்த அப்படியே வீடியோ எடுத்து கொடுத்தா பார்க்குறவங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். இதில் தப்பு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது நான் புதுசு யூடியூப்க்கு புதுசு ஏதாவது இதில் நிறைக்குறை இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். குட் மார்னிங். அவங்க எடுத்த உடனே குட் மார்னிங் சொல்லக்கூட நான் மறந்துட்டேன். குட் மார்னிங். எல்லாம் வந்துட்டு இன்றைக்கி சண்டே, நல்லா இன்றைக்கி சீட் டேவாக வச்சுக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி என்ன பிடிக்குதோ அதே சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. மண்டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ ஸ்கூல் இல்லை, சம்மருங்கிறதுனால எல்லா பசங்களாம் வீட்டில் இருப்பீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க. கிளாஸ் போகிறவங்க கிளாஸ் போங்க. ஃபேமிலி ஒய்ஃப்ஸாக இருக்கிறவங்க, ஒர்க் போகிறவங்க இன்றைக்கி வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்ஜாய் த சண்டே. பாய்.